பையனுக்கு வந்து 45 டேஸ் வேக்சின் போடுறதுக்கு தான் காவனூருக்காண்டி போயிருந்தோம். ஸோ அங்கே காலையிலே வந்து வேக்சினாக போட்டு அரண்மனை சைடு வந்திருந்தோம். அங்கே அந்த நூக்கல் காய் வந்து இருந்ததா, இது என் ஹஸ்பண்ட் வாங்க சொன்னார். ஏன்னா வந்து மில்க் சப்ளை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அம்மா காலையிலே சமைச்சிட்டு போயிட்டாங்க. அதையுமே வந்து சாப்பிட்டாச்சு. எனக்கு பாயாசம் சாப்பிடணும் போல் இருந்தது. பாயாசம் செஞ்சு அப்பளத்தோட சோறு வச்சு தான் சாப்பிட்டோம். பையன் வந்து ஊசி போடலாம் அழுகவே இல்லை, தூக்கத்தில் இருந்திருப்பாங்க போல். வீட்டுக்கு வந்தோன்னே செம்ம அழுக. எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்த அழுகையை. நாங்களும் எவ்வளவோ வந்து அவனை இது பண்ணி பார்த்தோம். ரொம்ப அழுதுட்டான். எனக்கே ரொம்ப அழுகையாக இருந்தது. அதோட பக்கத்தில் உள்ள ஏஆர் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ஆயில்மெண்ட் வாங்கி தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டான். நான் அப்ளை பண்ணோன்னே கொஞ்சம் சரியாயிருச்சு, அழுகையே நிப்பாட்டிட்டான். ராம்நாட்டில் ரொம்ப கரண்ட்டு போகிறதுனால அப்பா வந்து சார்ஜர் ஃபேன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3500 ரூபா. அப்புறம் வந்து நைட்டு வந்து என்ன சாப்பாடுனா அந்த காரா மீன் குழம்பு தான் வந்து வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு வந்து இட்லி வச்சு சாப்பிட்டோமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக்